Hi students, welcome to our channel Aim for Centum. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th பிஸ்னஸ் மேக்ஸோட செகண்ட் ரிவிஷன் பிளான் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் என்னெல்லாம் பார்த்துக்கலாம். சாப்டர் 1ல் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1.17 ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்வெஸ்டிகேட் ஃபார் வேல்யூஸ் ஆஃப் ஏ அண்ட் பின்றக்குள்ளேயே அந்த சம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிராமர்ஸ் ரூல் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா ட்ரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு 5 மார்க் வரும். எக்ஸாம்பிள் 1.28 அண்ட் எக்ஸைஸ் 1.3ல இருக்க 4 சம். ஸோ டோட்டலாக 5 சம்ஸ் இருக்கும். கண்டிப்பாக படிச்சிட்டிங்கன்னா ஒரு 5 மார்க் கண்டிப்பாக இதுலேருந்து வரும். நெக்ஸ்ட் சாப்டர் 2 பார்த்தீங்கன்னா இன்டெகிரேஷன் உங்களுக்கு டஃப்பாக இருந்தால் கூட எக்ஸாம்பிள் 2.78ம் 7aனும் நீங்கள் கண்டிப்பாக படித்து வச்சுக்கணும். அது ரொம்ப ஈஸி அண்ட் ப்ளஸ் இம்பார்ட்டன்ட் ஆல்சோ. அண்ட் நெக்ஸ்ட்டு எக்ஸைஸ் 2.11ல் வித் எக்ஸாம்பிள்ஸோடு இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது கண்டிப்பாக ஒரு 5 மார்க் வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாப்டர் 3ல் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 3.5, 7, 8 அண்ட் எக்ஸைஸ் 3.1ல் இருக்க தேர்ட் சம்மெல்லாம் படிச்சுக்கோங்க. அதெல்லாம் கொஞ்சம் ரிப்பீட்டட் தான். அது இல்லாமல் ரொம்ப ரிப்பீட்டட் எதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸைஸ் 3.3ல் இருக்க 9, 10, 11 இதில் அண்டர்லைன் பண்ணிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் எக்ஸாம்பிள் 3.29ம் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இது நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். நெக்ஸ்ட்டு கமிங் டவுன் டு சாப்டர் 4 பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 4.30, 31, 32 இதுவும் மூணுமே மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின். அந்த சாப்டர் டஃப்னா கூட நீங்கள் இந்த 3 சம்மும் கண்டிப்பாக படித்து வச்சுக்கோங்க. சாப்டர் 5ல் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 5.9, 5.11 ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5.1ல் 8th சம்மும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் எக்ஸாம்பிள் 5.13ம் இம்பார்ட்டன்ட். அது இல்லாமல் லக்ரான்ஜஸ் இன்டர்போலேஷனில் அதில் இருக்க சம்மும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ப்ளஸ் எக்ஸாம்பிள் 5.22. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டாபிக்ஸ் தான் உங்களுக்கு நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். அதில் பார்த்தீங்கன்னா சாப்டர் 6ல் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 6.20, 24, 11 இது மூணுமே மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின்ஸை அது படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சாப்டர் 7 பார்த்தீங்கன்னா டெரிவேஷன் ஆஃப் மீன் அண்ட் வேரியன்ஸ் ஆஃப் பாய்ஸானும் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் கேட்பாங்க உங்களுக்கு. அது இல்லாமல் எக்ஸைஸ் 7.2ல் பார்த்தீங்கன்னா 8th சம்மும் 7.1ல் இருக்க 10th சம்மும் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் சாப்டர் 8ல் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 8.10, எக்ஸைஸ் 8.1ல் இருக்க அந்த 4 சம்மு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 8.9, எக்ஸாம்பிள் 8.11, 12, 8.16 இதெல்லாமே படித்து வச்சுக்கோங்க. அண்ட் 8.2ல் இருக்க 17th சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் எது அண்டர்லைன் பண்ணிக்கணும் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சாப்டர் 9 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி தர சாப்டர். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மெத்தட் ஆஃப் லீஸ்ட் ஸ்கொயர்ன்ற மெத்தட் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். அது எக்ஸாம்பிள் 9.6, 9.7 கண்டிப்பாக அதுலேருந்து 4 மார்க் நமக்கு வரும். 5 மார்க் கொஷின். நெக்ஸ்ட் சீசனல் இண்டெக்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் 3 மார்க்ஸில் கேட்பாங்க, இல்லைனா 5 மார்க்லையும் கேட்பாங்க. எக்ஸாம்பிள் 9.10 வெரி இம்பார்ட்டன்ட். லாஸ்பிரிஸ் ஃபிஷர்ஸ் அண்ட் ஃபேக்டர் ரிவர்சல் டெஸ்ட் இருக்குல்ல இண்டெக்ஸ் அந்த சம்மும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 9.12ல் இருக்க ஃபேக்டர் ரிவர்சல் டெஸ்ட், டைம் ரிவர்சல் டெஸ்ட் இது 2 சம்முமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எக்ஸைஸ் 9.2ல் இருக்க 17th சம் எல்லாமே கவர் ஆகிருக்கும். அது மீன் சார்ட், ரேஞ்ச் சார்ட் எல்லாமே கற்றுக்கோங்க. நெக்ஸ்ட் சாப்டர் 10ல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளமில் 3 டைப் இருக்குது. அதில் நார்த் வெஸ்ட்கான ரூலும் விஏஎம் மெத்தடும் ரொம்ப தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் அது ரெண்டுமே. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸைஸ் 10.1ல் இருக்க 11th சம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அந்த 3 மெத்தடுமே கவர் ஆயிரும். அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட் ப்ராப்ளமும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா எங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் என்ன சம்மோட எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.